வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, சிவராத்திரியின் சிறப்புகளை பார்ப்போமா? பக்தி மற்றும் விரதம். இந்த நாளில் பக்தர்கள் நோம்பிருந்து சிவனுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். நீருடன் கூட சேராமல் உண்ணாமல் இருப்பதை நிர்ஜல விரதம் என்கின்றனர். பலர் பழச்சாறும் பால் போன்ற எளிய உணவுகளை மட்டும் உண்டு கடைபிடிக்கிறார்கள். அபிஷேகம் மற்றும் பூஜைகள். சிவலிங்கத்திற்கு பால், தேன், சந்தனம், இளநீர், விபூதி, பஞ்சாமிரதம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஓ நம சிவாய எனும் மந்திர ஜபம் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. ராத்திரி பூஜை. சிவராத்திரியில் 4 கால பூஜைகள் பகல் மற்றும் இரவில் முக்கியமானதாகும். பக்தர்கள் முழு இரவும் விழித்திருந்து பஜனைகள், திருவாசகம், தேவார பாடல்கள் பாடி சிவனை வழிபடுகிறார்கள். கதை மற்றும் ஆன்மீக அர்த்தம் என்னவென்று பார்ப்போமா? புராணங்களின்படி சிவன் லிங்க உருவில் முதலில் தோன்றிய நாள் என்பதால் இந்த நாள் புனிதமானதாக கொண்டாடப்படுகிறது. சிவனும் பார்வதியும் திருமணமான நாளையும் கருதப்படுகிறது. மேலும் சிவன் நீலகண்டராக விஷத்தை உண்ட நாள் என்பதால் அவர் உலக நலன் கருதி தன்னை அர்ப்பணித்ததை நினைவுபடுத்தும் நாளாக சிவராத்திரி காணப்படுகிறது. கோவில் தரிசனம் மற்றும் யாத்திரை. காசி, திருவண்ணாமலை, சோமேஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற பிரசித்தமான சிவத்தலங்களில் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. சிவன் கோயில்களில் தீப ஆராதனை, மந்திர உச்சாரணம், ருத்ராபிஷேகம் போன்ற பல வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சிவராத்திரி கடைபிடிப்பதின் பலன்களை பற்றி பார்ப்போமா? பாவ விமோசனம், பாவங்கள் நீங்குதல், மன நிம்மதி மற்றும் ஆன்மீக சாந்தி. சிவனின் அருள் கிடைத்து வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முக்தியை அடைய உதவும் ஒரு புண்ணிய நாளாகும். சிவராத்திரி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நாள். இதை பக்தியுடன் அனுசரிப்பதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறலாம். ஓம் நம சிவாய.